Hi everyone. Hello friend, வணக்கம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் பிங்கி and Oliver. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே நாங்கள் வெளியில் போய் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். வார்சோவோட சிட்டிக்கு போயிருந்தோம், சென்டர் சிட்டிக்கு போயிருந்தோம். நாங்கள் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்ட்ரோ. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி கார் வாஷ் பண்ணலாம் நீங்கள் வந்தோம். நம்ம ஊர்லலாம் அந்த ஃபோன் பூத்தில் நம்ம காயின் போட்டு பேசுவோம்ல, பேசியிருக்கீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ காயின் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்ரு, அதுக்கப்புறம் வந்து சோப்பு நுரை, அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் பிரபுதேவாவை மாறின என் ஹஸ்பண்டை நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இங்கே -டிகிரியில் இருக்கிறதுனால வலிக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்டருக்கு போகிறோம். வார்சாவோட சென்டருக்கு போகிறோம், மெயினான இடம். இங்கே வந்துட்டு இது வந்து கிளாக் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஏறி போய் நீங்கள் ஃபுல் வார்சாவையும் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வார்சாவோட ஓல்ட் டவுன் காமிச்சிருப்பேன். இது வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த மாலை பாருங்களேன், அந்த நடுவில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இருக்குல்ல, அதுதான் இங்கே மால். இந்த மாலை வந்து அழகாக ஆர்கிடெக்சர் பண்ணி அழகாக கட்டியிருந்துருக்காங்க. ஏதோ உங்களுக்கு வந்து இந்த மாலை கட்டுறதுக்கு இடம் இல்லாததுனால சரி கொடுங்கயா, நடுவில் ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் நாங்கள் பாட்டுக்கு இந்த ஸ்பைடர்மேன் வெப் விடுற மாதிரி நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ உள்ள அழகாக இருக்கும். உள்ள அந்த போய் நீங்கள் மேலெல்லாம் பார்க்கும்போது. நாங்கள் இங்கே வந்து இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம். அப்படியே ஏதாவது ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நானும் வாங்கலான்னு வந்தேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க எப்பயுமே வந்து என்ன தான் ட்ரெஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஸ்டைல்லே எடுப்பாங்களா, அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அதனால் different design, but yes, different. Just the different is the color, right? இவங்க போனாங்கன்னா 5 நிமிஷத்துல எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பார்க்குறத மட்டும். ஆனால் நான் போனால் கடையாக ஏறி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். That is very big down. I don't like a big down trouser. ஒரு 10 கடைக்காவது ஏறி நான் ஒரு 2 ட்ரெஸ் வாங்குவேன் அந்த மாதிரி இவங்களுக்குமே. Yeah. What about the yellow one you were holding? இங்கே வந்து ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை இருக்குது. குழந்தைங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையை விட்டு வெளில வரவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே மார்ஷ்மெலோஸ், சாக்லேட்ஸ்லாம் விதவிதமான கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கோக் இருக்குல்ல, அதில் ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம இந்த திமிங்கலம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில். இவங்க எல்லா ஷேப்லேயுமே சாக்லேட் செஞ்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயுமே இருக்கும். இது வந்து பாம்பு. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இந்த கடையை விட்டு வரமாட்டாங்க. இங்கெல்லாம் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஐயோ அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கவரில். இங்கே வந்து கிராம், அதாவது கிலோ கணக்கு தான். இது பாருங்கள், மூளை மாதிரி இருக்குது இந்த இது. இந்த பாட்டில் இங்கே பெருசாக நீளமாக வச்சுருக்காங்களோ, இது எல்லாமே சாக்லேட், கலர் சாக்லேட்டு. இது ஃபுல்லாகவே வந்து சாக்லேட்ஸ்க்குலாம் நட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த சாக்லேட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு கவர் இல்லைனா பாட்டில் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு அள்ளி உள்ளே போட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல, கலராக இருக்கிறத பார்த்தா. இந்த சைடு எல்லாமே மார்ஷ்மெலோஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பல்லு சாக்லேட்டு, காலு சாக்லேட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்காகவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல, தெரியுதா அந்த ஆர்கிடெக்சர்? மேலே வந்துட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கிறது. இங்கெல்லாம் நம்ம வெளியில் சும்மா போகிற நாளை விட நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்போ வெளியில் எங்கே போனாலுமே டெக்கரேஷன்ஸோட லைட்டிங்ஸோட பார்க்கும்போது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும்.
அங்கே மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் ஷாப்பிங் போனால் இந்த மாதிரி தான் எல்லா கடைக்கும் ஏறி போய் பார்த்துருவோம். இது வந்து இங்கே உள்ள சினிமா தியேட்டரு. மேலே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே. இது ஃபுல்லாகவே வந்து இந்த மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட்டு. எங்களுக்கு காலைலேருந்தே நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்டு வந்தோமா, அதனால் பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிக்கன் சமோசா, அப்புறம் நான், அப்புறம் சிக்கன் டிக்கா மசாலாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்படி இருக்கு? அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.